பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். யோசுவா 14:9 நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை, எவ்வளவு ஒரு வாக்குத்தத்தம் நிறைந்த வார்த்தை. இந்த வார்த்தை யாருடைய வாழ்க்கையில பலித்தது? யோசுவா, காலேப்பினுடைய வாழ்க்கை. ஆனால் இந்த இடத்துல காலேப்பினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அவன் உத்தமமாய் கர்த்தரை அவன் பின்பற்றினான் என்கிற ஒரு சாட்சி இங்கே கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 40 வருடம் அவர்கள் இந்த வனாந்தர பிரயாணத்தில் வரும் பொழுது பல சூழ்நிலைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். யோசுவா, காலேப் பல சூழ்நிலைகளை அவர்கள் கடந்து வந்தார்கள். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, நீ உத்தமமாய் என்னை பின்பற்றினபடியினால். இன்னைக்கு நான் விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை சொல்றேன். எத்தனை வருடங்கள் ஆனாலும், எத்தனை நாட்கள் ஆனாலும் கர்த்தரை ஒருவன் உத்தமமாய் பின்பற்றும் பொழுது அவன் வாழ்க்கையில் அவன் கால் மிதிக்கிறதை கர்த்தர் அவனுக்கு சொந்தமாக்கி தருவார். அல்லது நான் இப்படி சொல்லுகிறேன், நீங்க எதை விரும்புகிறீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசம், அந்த கானான் தேசத்துக்குள் அவங்க வந்துட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல காலேப் உரிமையாய் கேட்கிறார், எனக்கு அந்த மலை நாடு வேணும், எனக்கு அந்த தேசம் வேணும், எனக்கு அந்த தேசம் வேணும். அவர் எப்படி கேட்கிறார்? நான் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினேன். பாருங்களேன், மோசேயும் அதை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார், கர்த்தர் சாட்சி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் உத்தமமாய் நடந்து அவர் வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து உண்மையாய் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? நாமும் நம்முடைய சந்ததியும் அவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை தருவார். இந்த நாளிலே விசுவாசத்தோடு சொல்றேன், நீங்களும் உங்கள் சந்ததியும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை தருவார். அவர் பார்வையில் உத்தமமாய் இருப்போம், உத்தமமாய் நடப்போம். உத்தமம் என்று சொல்லும் பொழுது ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை. காலை பாருங்களேன், இத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த உத்தமம் மாறலை. அதனால் கர்த்தர் அவனையும் அவன் சந்ததியும் ஆசீர்வதித்தார். கவலைப்படாதீங்க, உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகள், உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் உத்தமத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உத்தமமாய் நடக்கிறவனுடைய வாழ்வை கர்த்தர் சுதந்தரிக்க செய்வார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்டவர் வார்த்தையின்படி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.